Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching Yes. வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். எம் கோனே சாங் ஃப்ரம் த மூவி கால் திரௌபதி 2. ஓகே, திரௌபதி 1 வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். பட் நிறைய கான்ட்ரவர்சிஸ் யூ நோ அபவுட் இட். அண்ட் டைரக்டரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மூவி வந்து எப்படி என்னங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். பட் நிறையா குட் ஃபீட்பேக்ஸ் கூட அந்த மூவிக்கு கிடச்சிருந்தது. பர்டிகுலராக இந்த சாங் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்மய் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கை பற்றின ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி, ஐ மீன் நாட் கான்ட்ரவர்சி, ஷி வாஸ் டெல்லிங் சம்திங் அபவுட் லைக் எனக்கு இதோட ஐடியாலஜி தெரியாமல் நான் அந்த சாங் பாடிட்டேன், ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் திஸ் சாங், இந்த மூவியில் தான் இந்த சாங் வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஷி வாஸ் கோட்டட், ஐ மீன் போஸ்டட் அப்பாலஜி சம்திங் லைக் தட். ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து சீரியஸாக என்ன அப்படி என்ன சாங் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க, நம்மளை மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்கன்னா பார்த்து என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஆப்வியஸ்லி சின்மய் பாடியிருக்காங்கன்னா நல்லா தான் இருக்கும் சாங்கு. ஸோ நோ மோர் ஃபர்தர் டிலேஸ், வில் ஜம்ப் இன் தி சாங் அண்ட் ரியாக்ட் டு இட். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைஸ் சவுண்டிங். பட் ஐ திங்க் இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த மூவிக்கு. ஓ, so many are there man. நட்டியெல்லாம் நடிச்சிருக்காரு. நைஸ் சவுண்ட். ஜிப்ரான். நைஸ். ஓ, வெரி நைஸ். நல்லா இருக்கே. Beautiful lyrics. Sounding is so good. Hey, nice production value man. Nice. பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்ல வேண்டி இருக்கு. ஏய், நைஸ் மேன். ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பராக இருக்குப்பா. உண்மையிலே நல்லா இருக்கு. நான் திரௌபதி பார்த்துருக்கேன், இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. காதலம் யாரு வரும், யானுமே யாரு வரும், மணலும் மாமழையாய் கலந்தோம் கணாளனே, மணந்தோம் மணாளனே, வாரணம் ஆயிரமே சுழவே தோரணமே, கடவுள் சாயலே கணவன் வரும் விழா, வரமே விவாகமே நிலாவை, நீயும் கொய் கொய் கனாவில் உலாவி செல் செல், மெய் 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 சொல் பெண்மை வெல். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் மேன். நல்ல தமிழில் அவ்வளோ அழகாக. Who's a lyric writer? Editor Devraj. மிஸ் பண்ணிட்டேன். செல்வமிரா.
சாங் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். மோர் தேன் சாங், த லிரிக்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான தமிழில் எழுதியிருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக் சாங்கு. இது வந்து சூப்பரான ஒரு சாங். லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு சாங்கு. லைக் ஐடியாலஜி இதெல்லாம் வந்து ஓகேங்க, நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து ஒரு ஆர்ட்டு. இந்த ஆர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ட்டாக தான் பார்க்கணும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னோடய ஐடியாலஜிக்கு வந்து தெரியாமல் நான் இந்த பாட்டை நான் பாடிட்டேன், இல்லைனா நான் கொலாபரேட்டே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி சின்மய் சொல்லியிருந்தாருக்காங்க. ஐ எம் சாரி சின்மய், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் லைக் யூ ஆர் அ சிங்கர், ஓகே. you have like your work or your passion or your your destiny is to just entertain us with your voice or the things like that. See, if the lyrics is very worst, for example, if நீங்கள் நினச்சி பார்க்காத ஏதாவது ஒரு லிரிக்ஸில் நீங்கள் பாடிட்டீங்க, எனக்கு அந்த லிரிக்ஸ்க்கான அர்த்தம் தெரியாமல் பாடிட்டேன்னு சொன்னால் அது ஓகே. ஐடியாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த மூவியோட டைரக்டருக்கும் எனக்கும் அந்த ஐடியாலஜி வந்து சுத்தமாக, ஏன்னா பிகாஸ் வி நோ வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஹியர், ஓகே. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து இதுக்கு எதிரானவங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைரக்டருக்கு எதிரானவங்க, இந்த டைரக்டர் இருக்கிற கான்செப்டுக்கு எதிரானவங்கிற மாதிரி தான் அதுதான் சொல்ல வர்றாங்க. ஸோ ஓகே, அதில் சாங் வந்து பாடியிருக்கலாங்கிறதா. இந்த சாங் தப்பாகவும் இல்லை. லைக் இதில் ஒன்றும் கேஸ்ட்டை பற்றியும் பேசலாம், இல்லை எதுவுமே மென்ஷன் ஆகலையே. ஸோ I don't think so she needs to apologize for this or something like that, but song is very beautiful and thanks for her tweet actually. So அதனால தான் நம்ம இந்த சாங்கை வந்து ரியாக்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங், ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. உண்மையிலே சூப்பரான சாங் தான் நிஜமாலுமே. அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, இதோட ஆர்ட் ஒர்க் சூப்பராக இருக்குது. லைக் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த வே தே ஹேவ் டன் ஆல் த ஒர்க்ஸ், ரைட், தட்ஸ் லுக் ஸோ ஃபேண்டாஸ்டிக். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது எப்படி ஆரம்பித்தது, இது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறத சொல்ல வர்றது தான் இந்த கதையோன்னு தோணுது. கான்ட்ரவர்ஷியலாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த சாங் இந்த படத்தில் வந்து நிறையா மேபி அவர் இது எதனால் எப்படி என்ன அப்படிங்கிறத சொல்ல வர்றது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி இஃப் தட் இஸ் அ வே, ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன், அக்செப்டபிள். பிகாஸ் இப்போ எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஃபைன் தான். ஆர்ட்டாக பார்த்துட்டு போயிடணும். பிடிச்ச நல்லா இருக்கா, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்ஸ் நல்லாயிருக்கு, சாங் நல்லாயிருக்கு, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு போயிட வேண்டியதான். அதில் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டும், தேவையில்லாதவங்க தேவையில்லை. என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நமக்கு தேவை நல்ல சாங் இருக்குது. ஜிப்ரான் வந்து நல்லா சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணுவார். அதை கேட்டோமா சூப்பர்ப்பா, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நான் இந்த சாங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.